டியர் பேரண்ட்ஸ், வின்டர் சீசனில் உங்கள் குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கப்ப நைட் டைமில் காது வலி காமனாக நிறைய குழந்தைகளுக்கு வரும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 80% பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இயர் இன்ஃபெக்ஷன், அதாவது ஆர்டிட்டிஸ் மீடியான் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா சளி வந்து ஈஸ்டேஷன் டியூப், ஒரு சின்ன டியூப் இருக்கும். அது குழந்தைக்கும் காதுக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த டியூப் வழியாக குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கப்ப அந்த சளி போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். இதுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெயின் இருக்கப்ப குழந்தைகளுக்கு பேராசிட்டமால் ட்ராப்ஸ் வீட்டில் வச்சுருப்பீங்க, அதை கண்டிப்பாக கொடுங்க. மூக்கு ட்ராப்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டிங்கன்னா அந்த மியூக்கஸ் வந்து கொஞ்சம் லூசன் அப் பண்ணும். அதனால் பெயின் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறையலாம். அதே மாதிரி சுடு தண்ணியில் துணியை நினச்சி ஒத்தனை வச்சிங்கன்னா கொஞ்சம் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ஹெட் அண்ட் எலிவேஷன் பண்ணிக்கலாம். ஒரு 2 தலைக்காணி வச்சு குழந்தைக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி படுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, குழந்தை காதில் கோமன் டாய் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஆன்லி கவுண்டர் ஏதாவது ஒரு காது ட்ராப்ஸு கார்பன்சேட் வாங்கி கொடுக்காதீங்க. இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது நைட் டைமில் வந்து இது மாதிரி வச்சு குழந்தைய சமாளிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பீடியாட்ரிஷனோ இல்லை இஎன்டி சர்ஜனோ கண்டிப்பாக பாருங்கள். அவங்க எந்த லெவலில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு பெயின் கில்லரோ குழந்தை கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற டியூரேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது கிளியர் ஆகிடும். இதே பேரண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.